சவுத் டியூப்ல நம்ம இந்த வீடியோல பார்க்க போற கோயில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைஞ்சிட்டு இருக்க சிரிடி சாய்பாபா டெம்பிள். அதுதான் நம்ம பார்க்க போறோம். நாகர்கோயில் கன்னியாகுமரி அதுக்கு இடையில உள்ள நேஷனல் ஹைவேல தான் இந்த கோயில் அமைஞ்சிட்டு இருக்கு. NH66ன்னு சொல்லுவாங்க. பொத்தையடி அப்படின்ற வில்லேஜ்ல தான் இந்த கோயில் அமைஞ்சிட்டு இருக்கு. இந்த கோயிலோட பிரம்மாண்டமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது அமைஞ்சிட்டு இருக்க இடம் மருதுவாள் மலை அப்படிங்கிற மலை கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒன் ஆஃப் த ஃபேமஸ்ட் ஹில் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஹில்லோட அடிவாரத்துல இந்த கோயில் அமைஞ்சிட்டு இருக்கு. ஒரு பியூட்டிஃபுல்லான வியூ உங்களுக்கு இங்க இருந்து பார்க்க முடியும் அந்த மருதுவாள் மலையை. அதுக்கப்புறம் பெரிய மெடிடேஷன் ஹால், கிரவுண்ட் ஃப்ளோர்ல மெடிடேஷன் ஹால் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல பாத்தீங்கன்னா அந்த சிரிடி சாய்பாபா டெம்பிள் இருக்குது. ஸோ ஃபேமிலியா நீங்க போனாலும் சரி, குரூப் ஆஃப் பீப்புளா போனாலும் சரி, மெடிடேட் பண்றதுக்கு அருமையான ஒரு இடம் அமைச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதையும் தாண்டி நீங்க பாத்தீங்க அப்படின்னா சாய்பாபா கோயில் மட்டும் வைக்காம சுற்றிலும் நிறைய சின்ன சின்ன கோயில், விநாயகர், அந்த மாதிரி நிறைய கோயில்கள் எல்லாம் உருவாக்கியிருக்காங்க. இப்போ நாடுகளிலும் வெளி மாநிலங்கள்ல இருந்தும் நிறைய மக்கள் போறதுனால இப்போ அங்க ஸ்டே பண்ற மாதிரி ஹாஸ்டல் அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸும் ஆரம்பிச்சிருக்காங்க. அது பார்க்கும்போது ரொம்ப அழகா அருமையா இருந்தது. ஒரு பியூட்டிஃபுல்லான கோயில் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு கிளீனா நீட்டா அந்த கோயிலை மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அந்த மெயின்டைன் பண்றதுக்கு எப்படின்னு தெரியல, இந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருந்தது. நிறைய பக்தர்கள் போறத பார்த்தேன். கோயில் சரௌண்டட் பை ட்ரீஸ், நிறைய மரங்கள், பக்கத்துல மலை, ஸோ எல்லாம் இருக்கும்போது அதை பார்க்கறதுக்கு இயற்கை சூழ்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு மனதுக்கு கண்டிப்பா இனிமையா இருக்கும். ஸோ ஃபேமிலியா நீங்க போன்றதுக்கு ஒரு அருமையான இடம் அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்க நாகர்கோயிலையோ இல்லை எங்கேயோ இருந்து கன்னியாகுமரிக்கு டிராவல் பண்ணீங்க அப்படின்னா ஆன் த வேல தான் அந்த கோயில் இருக்கு, போறதுக்கு மிஸ் பண்ணாதீங்க. கூகுளில் அந்த டிஸ்கிரிப்ஷன்ல கூகுள் மேப் லொகேஷன் கூட கொடுப்பேன். தேங்க்யூ.